ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான சிக்கன் கோலா உருண்டை தாங்க செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கோலா உருண்டை செய்கிறதுக்கு வந்து நான் 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேங்க. இங்கே பாருங்கள், எலும்பு இல்லாமல் தான் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், சுத்தமாக எலும்பே இல்லாமல் எடுத்திருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு அரைச்சி எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வரும். எலும்பு இருந்தால் அரைப்படாது. இப்போ வந்து நல்லா இதை வந்து கழுவிட்டேங்க. ஒரு 3-4 தடவை நல்லா அலசிட்டு இப்போ தண்ணியே சுத்தமாக இல்லாமல் இருத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த சிக்கன் எல்லாமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாதுங்க. தண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்துட்டேன் நான். இப்போ இதை நல்லாவே நைஸாகவே அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிடலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கிறணும். இது அரைப்படுறது நல்லா ஈஸியாக தாங்க அரைஞ்சிரும். இது பாருங்கள், இந்த பவுலில் சேர்த்தாச்சு. இப்போ வந்து அதே மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம வந்து மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேங்க. சின்ன துண்டாக தான் எடுத்திருக்கேன். 2ஆக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ பூண்டு வந்து ஒரு 6 பல்லு பூண்டு சேர்க்குறேங்க. இப்போ வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் அளவுக்கு சேர்க்குறேன். சின்ன வெங்காயம் உங்கள்கிட்ட இல்லாட்டி பெரிய வெங்காயம் 1 சேர்க்கலாம். பச்சை மிளகாய் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக மிளகுங்க. ஒரு 10 மிளகு போல் தான் சேர்த்துருக்கேன், ரொம்ப வேண்டாம். இப்போ இது கூடவே வந்து கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறலாம். இப்போ வந்து தேங்காய் சில் வந்து ஒரு 2 பத்த அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இதையும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறலாம். பாருங்கள், சேர்த்துட்டேன், கட் பண்ணி சேர்த்தாச்சு. இப்போ வந்து திரிச்சிட்டு வந்துடலாம். இதை இங்கே பாருங்கள், அரைஞ்சிருச்சு. கொஞ்சம் திப்பியாக தான் அரைஞ்சிருக்கு. இப்போ இது கூடவே வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறலாம். அதாவது உடச்சக்கடலை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், அரைஞ்சிருச்சு பாருங்கள். நல்லா ஸ்பூனில் எடுத்து விட்டு தாங்க அரைச்சிருக்கேன். நல்லா தண்ணி எதுவுமே சேர்க்கல, அப்படியே தான் அரைச்சிருக்கேன். தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வராதுங்க. எண்ணெய் வேறு குடிக்கும். மிக்சிலையும் கூட எதுவுமே ஒட்டலைங்க. நல்லா எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ பாருங்கள், இது கூட வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறலாம். இப்போ உப்பு வந்து இதுக்கு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க. இது சரியாக வரும் இந்த உப்பு அளவு. பத்தாட்டினா நம்ம பிசைஞ்சிக்கிட்டு லைட்டாக பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கிறலாம். இங்கே பாருங்கள், இதை வந்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைக்கலையே கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பிரெட் தூள் சேர்த்துக்கிறேங்க. அதாவது ஒரு பிரெட்டு தான் அரைச்சிருக்கேன். சரியாக வரும் இது. ஒரு பிரெட்டு துண்டு எடுத்து நம்ம பொடி பண்ணி போட்டுக்கிட்டோம்னா இதில் நல்லா திக்னஸ்ஸு கொடுத்துரும். இங்கே பாருங்கள், நல்லா பிசைகிறதுக்கு நல்லா வருது பாருங்கள். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வருது பாருங்கள். இப்போ எல்லாமே உருண்டை பிடிச்சி வச்சாச்சு பாருங்கள். இப்போ பிரெட் தூள் சேர்க்கவும் நம்மளுக்கு வந்து நல்லா ஈஸியாக வந்துருச்சு. உருண்டை பிடிக்க நல்லா கெட்டியாக இருக்குங்க. தண்ணியாக இருந்துச்சுன்னா எண்ணெயை குடிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிருக்கேன். நம்ம பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு. எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சிடக்கூடாது. லைட் சூடுலேயே போட்டுடலாங்க. இது லைட் சூட்லேயே போட்டுட்டு நம்ம போட்ட உடனே திருப்பி விடக்கூடாது. கொஞ்சம் நேரம் வெந்த பிறகு திருப்பி விடுங்க. நல்லா உடையாமல் நல்லா வரும். இங்கே பாருங்கள், நல்லா அடுப்புமே மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த பாருங்கள், லைட்டாக திருப்பி விடலாம். அவ்வளோதாங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாங்க. இந்த ரெசிபி ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்கும். இந்த கோலா உருண்டை இங்கே பாருங்கள், வெந்துருச்சு. இது எல்லாமே எடுத்துடலாம். இப்போ இதே போல் இன்னொரு ரவுண்டு போட்டு எடுத்துடலாங்க. எண்ணெயும் கூடவே ரொம்பவே குடிக்காதுங்க இது. இங்கே பாருங்கள், அடுத்த ரவுண்டும் போட்டுட்டேன். பாருங்கள், நம்மளுக்கு உடையலை பாருங்கள், உடையாமல் நல்லா வருது பாருங்கள். இந்த மாதிரி வருங்க. நம்ம கரெக்டான பக்குவத்தில் அரைச்சோம்னா பாருங்கள், எண்ணெயுமே நம்மளுக்கு குடிக்கலை. பாருங்கள், எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கோம். நல்லா தாராளமாக தான் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், வெளியே நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது, உள்ளுக்குள்ளே ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கோலா உருண்டை எப்படி வந்துச்சுன்னு நம்மளுக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.